ஓகே. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியோட பேசிக்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வாட் இஸ் பாலிட்டி, என்ன நம்ம பண்ண போறோம், இதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை பத்தி சொல்லி உங்களுக்கு போதடிக்க விருப்பப்படல. இதுக்கு முன்னாடி என்னோட கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க, பொதுவா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுப்பேன்? ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பொதுவாக நான் சொல்லி கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் சொல்லுங்க. இஃப் யூ ஆர் மை ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், டெல் மீ. யாராவது ஒருத்தராவது ஓல்டு ஸ்டூடெண்ட் இருப்பீங்களே கண்டிப்பா. யாருமே வரல. பேக்ரவுண்ட் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் பாலிட்டி. ஓகே. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லி கொடுப்பேன். ஓகே ஃபைன். அதர்ஸ்? ஹிஸ்டரி மேம். ஓகே. சந்தியா. ஓகே சரி. பட் இந்த வாட்டி நம்ம கிளாஸ் அப்படி கொண்டு போகிறது கிடையாது. இந்த வாட்டி ஃபார் அ சேஞ்ச் நான் வேற மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். அதாவது நம்மளோட இன்ட்ரோடக்ஷன்ல சில விஷயங்கள் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். பட் பொதுவா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்க டிஃபிகல்ட்டி ஏற்படும்னா, ஒரு விஷயத்த நான் சொல்லி கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில ஒரு பர்டிகுலர் டாபிக் நான் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய சில டேர்ம்ஸ், அதற்கான அர்த்தம் தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க டீச் பண்ணும்போது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் 50% தான் இருக்குமே தவிர அந்த 100% ரீச் ஆகாது. ஃபார் ப்ரிலிமினரிக்குன்னும் போது அது பரவாயில்ல. ஆனா நம்ம இந்த பேட்ச் வந்து பிசிஎம் பேட்ச்ன்றதுனால உங்களுக்கு மெயின்ஸுக்கும் இந்த டேர்ம்ஸ் முக்கியம். அப்ப நான் செகண்ட் டைம் உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கும் போதே உங்களுக்கு இது 100% உங்க மைண்டுக்கு ரிசீவ் ஆகணும். இது அனாலிட்டிக்கலா புரிஞ்சுக்க தெரியும். அண்ட் இத வந்து கிரிட்டிக்ஸ், அதாவது இதனுடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றதும் தெரியணும். இத வந்து நல்லதா கெட்டதா, இஸ் இட் குட் ஆர் பேட்? தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தான் நான் தமிழ்லையும் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ குட் ஆர் பேட்னு புரிதலும் தேவை. இது உங்களுக்கு நான் எடுத்தோன்னு சொல்லி கொடுத்தா வராது. அதனால ஃபார் சேஞ்ச் என்னோட பிசிஎம் பேட்சை நான் புதுப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்க பார்க்காத பேட்டர்ன்ல தான் இன்னைக்கு கிளாஸ் இருக்கும். மேம் ஒயிட் போர்ட் தானா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒயிட் போர்ட்ல நான் எழுதுறத நான் எழுதும் போது நீங்க தயவு செஞ்சு எழுதாதீங்க. ஜஸ்ட் கவனிங்க. நான் உங்களுக்கு எழுத டைம் கொடுப்பேன், அப்ப நீங்க எழுதுங்க. ஸ்டார்ட் ரைட்டிங்னு சொல்லும் போது எழுதுங்க. ஏன்னா ஒரு டயக்ராம் நான் போட்டுட்டு நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் எழுதுவேன் அதை சுத்தி. அதெல்லாம் நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அதை காப்பி பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இது நம்ம கிளாஸ்ல எப்பவுமே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே ஃபைன். ஸோ ஃபார் அ சேஞ்ச் நான் இந்த வாட்டி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தான் சொல்லி கொடுக்க போறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்பட வேண்டாம், இது கிளாஸ் நோட்ஸ், சரிங்களா? இந்த கிளாஸ் நோட்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு நான் ஒரு ஹேண்ட் அவுட் அனுப்புவேன். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல வாங்கிக்கலாம், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல வாங்கிக்கலாம். அந்த ஹேண்ட் நோட்ஸை இமீடியட்டா படிங்க, உங்களுக்கு மோர் தேன் சஃபிஷியன்ட். சரியா? ஸோ வேற எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம். வில் யூ ஷேர் திஸ் பிடிஎஃப்? எஸ் ரெஃபரன்ஸ்க்கு இந்த பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணுவேன். ஆனா மேக்சிமம் கிளாஸ்லயே எழுதிடணும். ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் இதை ஷேர் பண்றது. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு பவரோ இல்லை இன்டர்நெட்டோ டக்குன்னு கட் ஆச்சுன்னா இந்த ஒயிட் போர்ட் டிஸ்அப்பியர் ஆயிடும். அதனால நான் சொல்லும் போதே நீங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட்டும் உங்க சேஃபர் சைடுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் நான் எழுத சொல்லும் போது நீங்க எழுத ஆரம்பிச்சிடலாம். சரியா? இப்ப நான் டயக்ராம் போடும்போது என் கூட டயக்ராம் போடுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க ஃபுல்லா அதை கவனிச்சா போதும். ஓகே சரி. முதல் டெர்மினாலஜி. இந்தியன் பாலிட்டியை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இதுல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில வார்த்தைகள் இருக்கு இந்த சப்ஜெக்ட. அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம முழுமையா பாலிட்டியை அழகா கத்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு. கான்ஸ்டிடியூஷன், தட் இஸ் இந்திய அரசியல் அமைப்பு. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கான்ஸ்டிடியூஷன்ன்றது ஒரு புக்குன்னு சொல்லலாமா? இது ஒரு புக்கு. இந்த புக்குக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு, சட்ட திட்டங்கள் இருக்கு. சரியா? இது மூணும் சேர்ந்ததுதான் நமக்கு கான்ஸ்டிடியூஷன். இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்த புத்தகம் யாருக்கான
ரூல்ஸ போட போகுது அப்படின்றதுதான் நம்மளோட கேள்வி. கேன் ஐ சே 4 பேருக்கு போடுதுன்னு சொல்லலாமா? இந்த 4 பேர் யாருன்னா அதுல முதல் நபர் நம்ம பீப்புள், இரண்டாவது நபர் அரசாங்கம் கவர்மெண்ட் அரசு, மூன்றாவது நபர் பாராளுமன்றம் பார்லிமெண்ட், ஓகே, நான்காவது நபர் நீதிமன்றம் ஜுடிஷியல். இப்ப இந்த 4 பேருக்கான ரூல்ஸ். இப்போ இந்த ரூல்ஸ் எவ்வகையானது மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரூல்ஸ் லிமிட்டட்னு சொல்லுவோம். இந்த ரூல்ஸ் நம்ம லிமிட்டட் பவர். ஏன்னா இந்த ரூல்ஸ் மூலமாக எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்ற கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களை இதுல போட்டு வச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ லிமிட்டட் பவர்னா நமக்கு அதிகாரங்கள் முழுமையானது கிடையாது. இட்ஸ் நாட் அ absolute power. லிமிட்டட் பவருக்கு இன்னொரு மீனிங் என்ன? ஆப்சல்யூட், முழுமையான அதிகாரங்கள் கிடையாது, கட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரமே. அப்ப இந்த ரூல்ஸ் மூலமா நம்ம அந்த கட்டுப்பாடு லிமிட்டேஷன்ஸ போடுறோம். நீ இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த ரூல்ஸ் வழியா தான் நம்ம செய்யணும். இத பத்தி எங்க இருக்குன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இந்த புக்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த கான்ஸ்டிடியூஷன் பத்தி என்னென்னவோ அதை இப்ப நான் சொல்லுவேன். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்க அதை எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்த கிளாஸ் போகும்போது அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ல டக்கு 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 டக்குன்னு வந்துடும். சரியா? ஃபைன். சி மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதையும் நான் சொல்றேன். மேம் இதெல்லாம் நம்ம ஏன் அடுத்த கிளாஸ்லயே டைரக்டா பார்த்துருக்கலாமேன்ட்டு கிடையாது. சில விஷயங்கள் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை வந்து பயணிக்க வைக்கிறதுக்கு காரணமே என்னன்னா நம்ம எல்கேஜிக்கு ஆரம்பிக்கிறோம், நீங்க முடிக்கும் போது பிஹெச்டி ஆகணும். அப்ப எல்கேஜி டு பிஹெச்டி உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா எல்கேஜில எப்படி சொல்லி கொடுப்பாங்க? ஏவையே 10 வாட்டி எழுது, பிஏவே 10 வாட்டி எழுதுன்ற அந்த மாதிரி தான் நம்ம போக போறோம். அப்ப எதை நான் மெமரைஸ் பண்ணணும்னு சொல்றேனோ அந்த ஹேண்ட் அவுட்டை மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சுதா? ஏன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு எழுத பழகணும். மெயின்ஸுக்கு சில கீ பாயிண்ட்ஸ் எடுத்தோன்னு உங்க மைண்டுக்கு வரணும். அதெல்லாம் நீங்க அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால சொல்ற விஷயத்த கண்ணை மூடிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லா வருவீங்க. ஓகே, சரி. இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, இத ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்றுக்கொண்ட தினம் அடாப்டட் 26 நவம்பர் 1949. இந்த நாளை நம்ம நேஷனல் கான்ஸ்டிடியூஷன் டே, இந்திய தேசிய அரசியலமைப்பு தினம், தேசிய அரசியல் அமைப்பு தினம் அப்படின்னும் சொல்றோம். இதை கேம் இன்டு ஃபோர்ஸ் செயல்படுத்தப்பட்ட தினம் ஜனவரி 26, 1950. இதை நம்ம ரிபப்ளிக் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். அப்ப இந்த 2 டேட்டுமே நமக்கு முக்கியமானது. இது வந்து அடாப்டட், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. புரியுதா? இந்த 2 டேட்டுமே நமக்கு அடிப்படையா தெரியணும். இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷனை பத்தி இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கான்ஸ்டிடியூஷனை லென்த்தியஸ்ட் அப்படின்வாங்க, நீளமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. நமது கான்ஸ்டிடியூஷன் எவ்வகையானது அப்படின்னு கேட்டா சாவரின், சோசியல், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த 5 வேர்ட் கொண்டதுதான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனினுடைய தன்மை. So these are the nature of the constitution. Okay, நமது அரசியல் அமைப்பினுடைய தன்மை என்னன்னு கேட்டா இததான் நம்ம எழுதணும். இந்த 5 பாயிண்ட் தான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன் நீளமானது. நம்ம கான்ஸ்டிடியூஷனோட தன்மை என்னன்னு கேட்டா சாவரின், சோசியல், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்கை ஏற்றுக்கொண்டது 26 நவம்பர். அதை நம்ம நேஷனல் கான்ஸ்டிடியூஷன் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். கேம் இன்டு ஃபோர்ஸ் ஜனவரி 26, அதை நம்ம ரிபப்ளிக் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். புரிஞ்சுதா? இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணுங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட்டும் சேஃப் அசைட் எடுத்து வச்சுக்கோங்க. காப்பி பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அடுத்த பேஜ் போறேன். ஃபாஸ்டர்.
இதனுடைய ரெலவெண்ட் ஹேண்ட் அவுட் உங்களுக்கு நான் அதையும் காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்கா சொன்ன விஷயம் எல்லாம் தியரிட்டிக்கலா இதுலயுமே இருக்கும், புரியுதா? ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு எத்தனை வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்க போறேன்னா அத்தனை வேர்ட்ஸ்க்கான ரெலவெண்ட் இன்ஃபோ இது ஹேண்ட் அவுட்டா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஆனா அது டயக்ராமேட்டிக்காவும் நான் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துருவேன். அதனால நம்ம கிளாஸ் நோட்ஸை படிச்சுட்டு நீங்க அந்த ஹேண்ட் அவுட் படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் போர்ட் ஃபாலோட் வித் தட் பிடிஎஃப். இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறந்தும் போகாது, எந்த பாயிண்ட்ஸும் மிஸ்ஸும் ஆகாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? அடுத்த ஸ்லைட் போலாமா? நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா பாயிண்ட்ஸும் இதுல இருக்கிறது மெமரைஸ்டா இருக்கும். இப்ப நீங்க வந்து இந்த கிளாஸ் முடிச்சுட்டு இதை படிக்கிறீங்கன்னா இதை மூடி வச்சுட்டு கான்ஸ்டிடியூஷன் பத்தி எழுத சொன்னா இந்த வார்த்தைகள் உங்க பேப்பர்ல இருக்கணும். இந்த பிராக்டிஸ் நான் ஏன் இப்ப பண்றேன்றது உங்களுக்கு புரியாது, பின்னாடி புரிஞ்சுப்பீங்க. சரி, பேலன்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்புறமா காப்பி பண்ணிக்கலாம். கொஞ்சம் இடம் விட்டுருங்க, கம்ப்ளீட் பண்ணாதவங்க கொஞ்சம் இடத்த விட்டுட்டு அப்புறம் காப்பி பண்ணுங்க. இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், இப்ப அடுத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. இவர் யார் மேம்? நம்பர் 2 செகண்ட் டேர்ம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அரசியல் அமைப்பு நிர்ணய சபை. அரசியல் அமைப்பு நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. சரி, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி பொதுவாக இப்ப நான் சொல்ற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அசம்பிளி என்ற வார்த்தை வந்தாலே மக்கள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம அசம்பிளின்னு சொல்லுவோம். அது எதை வேணாலும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராம சபா அப்படின்வாங்க. அந்த சபான்ற வேர்டுக்கு மீனிங்கே அசம்பிளி தான். சபா அப்படின்னாலே அசம்பிளி. அப்ப அங்க மக்கள் ஒன்று சேர்ந்து இருக்காங்கன்னு அர்த்தம். லோக்கு சபா, ராஜ்ய சபா, இது எல்லாமே நமக்கு மீனிங் என்ன? பீப்புள் கேதர் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்றது எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா இட்ஸ் அ பாடி டு டிராஃப்ட் த கான்ஸ்டிடியூஷன். அரசியல் அமைப்பை எழுதுவதற்காக அமைக்கப்பட்ட ஓர் அமைப்பு. அரசியல் அமைப்பை எழுதுவதற்காக அமைக்கப்பட்ட ஓர் அமைப்பு. So it's a body to draft the constitution. இப்ப இத பத்தி நம்ம என்ன மேம் தெரிஞ்சுக்கிறது? புக் எழுத வந்திருக்காங்க அவ்வளவுதானே? அதான் கிடையாது. இந்த புக் எழுத வந்தவங்க எப்படி வந்தாங்கன்றது தான் நமக்கு கொஸ்டினிங்க. இப்ப இந்த புக் எழுத வந்தவங்க 2 வகையில வந்திருக்காங்க. ஒண்ணு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, டைரக்ட் எலெக்ஷன். இன்னொன்னு என்னன்னா நிர்ணயம் செய்யப்பட்டவங்க, நாமினேட்டட், நிர்ணயம் செய்யப்பட்டவங்க. இதுல தேர்தல் மூலமா வந்தவங்க மாகாணங்கள்ல இருந்து வந்திருக்காங்க, ப்ராவின்சஸ், பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அரசு அதாவது மன்னர் ஆளக்கூடிய பகுதியிலேருந்து வந்தவங்க நிர்ணயம் செய்யப்பட்டவங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா மேம் அப்ப இந்த ப்ராவின்சஸ்ல இருந்து வந்தவங்க மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டாங்களான்னு கேட்டா அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் கிடையாது. இன்டைரக்ட் எலெக்ஷன். அப்போ இங்க இருந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மாகாணங்கள்ல இருந்த அரசியல் அமைப்பு, ஓகே, நிர்ணய அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப நம்ம எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி 1940ஸ்லயே இருந்திருக்காங்க. இந்த எம்எல்ஏஸ் எல்லாம் ஓட்டு போட்டு ஒரு ஆளை புக் எழுத அனுப்பியிருக்காங்க. அப்ப இங்க எலெக்ஷன் எப்படி? இன்டைரக்ட் எலெக்ஷன். இப்போ உங்களோட புரிதலுக்காக சொல்றேன். இப்ப இந்த எம்எல்ஏவுக்கு யார் ஓட்டு போட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நமக்கு 1940ஸ்ல எடுத்துப்போம். இந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் யார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா? whom did they who voted actually? Who voted to choose? People. Rich people of society. எல்லா பீப்புளும் ஓட்டு போட்டாங்களா இல்ல யார் ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டேன். பீப்புள் தான் ஓட்டு போட்டாங்க.
என்னங்க? Rich people. ரிச் பீப்புள். ஓகே. Yeah. ரிச் பீப்புள் அப்படின்ற வேர்டை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? ஸ்பெசிஃபிக்கா Uh, யாரை சொல்றீங்க? Financially very, settled. ஃபினான்சியலி வெரி ஸ்ட்ராங். ஓகே. இதற்கு ஏதாவது சட்டம் இருந்துச்சா? அது தெரியலையே மேம். அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு இந்த இந்த டாபிக் பத்தி ஒரு பர்ஃபெக்ட் லேர்னிங்கே கிடையாது. பட் நம்ம அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், மெயின்ஸ்ல எல்லாரை விட நான் என்ன வித்தியாசமா காமிக்க போறேன், எந்த பாயிண்ட வித்தியாசமா கொடுக்க போறேன்றதுலதான் போட்டியே நமக்கு இருக்கு. ஆமாவா இல்லையா? இப்ப உங்களுக்கு சொல்றேன். 1935ல நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஒண்ணு போட்டாங்க. இந்த ஆக்ட்ல ஐ திங்க் இட்ஸ் செக்ஷன் 6 தான், இது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ஆனா செக்ஷன் 6 தான். ஓகே, செக்ஷன் 6 கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, who can vote அப்படின்னு பார்க்கும்போது டாக்ஸ் கட்டுறவங்க, landlords, then people who are in job, okay, and government job, and then லாஸ்டா சொல்லணும்னா people who are educated, கல்வியில் திறந்தவன், வேலையில் உள்ளவன், நிலங்கள் பெற்றவன், கரெக்டாக டாக்ஸை செலுத்துபவன், இவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸே கொடுத்திருக்காங்க. அப்ப இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க தான் இந்த எம்எல்ஏஸ் எல்லாம். ஓகேங்களா? நமக்கு ஃபர்ஸ்ட் எப்ப தேர்தல் நடந்துச்சு தெரியுமா? 1919 ஆக்ட்ல தான் நமக்கு எலெக்ஷனை அலோவ் பண்ணாங்க. 1920ல தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நமக்கு நடக்குது. Are you clear? அப்ப அந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டவங்க யாருன்னா இந்த கேரக்டர்ஸ் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. சோ நமக்கு அப்ப இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பர்சன் தான் புக் எழுத வந்திருக்கான். இப்ப எனக்கு ஒரு கேள்வி. கேன் ஐ போஸ்ட் a question? மேம் 2 பேஜ் தான் மேம் போயிருக்கு, கொஸ்டின் கேக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம எந்த அளவுக்கு கிளாஸ்ல டிக்யூன்னு ஒண்ணு பார்ப்போம். சி, இதுக்கு முன்னாடி பேட்ச் எல்லாம் நமக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா 2 மாசத்துல எக்ஸாம், 3 மாசத்துல எக்ஸாம்னு. பட் இப்ப நமக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போக நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபைன். டிக்யூ, ஒரு டிக்யூ கேட்கவா? டிக்யூன்றது என்னன்னா, நான் கேள்வி கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின், டிஸ்கஸ் செய்யக்கூடிய கேள்வியை டிக்யூன்னு சொல்லுவேன் எப்பவுமே. ஓகே, சோ இப்போ நம்ம டிக்யூ பார்க்கலாம். ஐ வாண்ட் எவ்ரிஒன் டு ஆன்சர் ஃபார் திஸ் டிக்யூ. ஓகே, சரி, வெயிட் பண்ணுங்க. ஐ வில் ஆஸ்க் a DQ. The Constitution Assembly, தமிழ் ஸ்டூடெண்ட், நான் இந்த தமிழ்ல சொல்றேன். ஓகே, Constitution Assembly formed was a perfect representation of people of India. இந்திய மக்களினுடைய சரியான பிரதிநிதிகளை கொண்ட அவையே நமது அரசியல் அமைப்பாகும். இது ட்ரூவா ஃபால்ஸான்னு மட்டும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. இதுல பூல் ஆப்ஷன் இருக்கு, ஆனா அது நம்ம போயிட்டு போடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம அதை அப்பமா ட்ரை பண்ணலாம். ஓகே, சொல்லுங்க, ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூவா? சரி, நாகராஜ் இஸ் கோயிங் வித் ட்ரூ. தப்பாச்சே. ஏன் தப்புன்னு கொஞ்சம் நல்லா யோசிப்பாங்க. பிகாஸ் லெட் மீ எக்ஸ்பிளைன். மாகாணங்கள்ல மன்னர் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறதால மக்கள் தேர்ந்தெடுக்கல. ஃபர்ஸ்ட் காலியா? ரெண்டாவது, இங்கேயும் டாக்ஸ் கட்டுறவன், லேண்ட் வச்சு இருக்கக்கூடியவன், வேலையில இருக்கவன், எஜுகேட்டட், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவன், இவன் மட்டும்தான் இந்த எம்எல்ஏவே சூஸ் பண்ணிருக்கான். அப்போ 100% மக்கள்ல 40% மக்கள் தான் ஓட்டு போட்டு எம்எல்ஏ எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட்ட பண்ணிருக்கான். அப்ப மிச்சம் 60%க்கான வாய்ஸ் கிடையாதுல்ல. ஐ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு?
புரியலன்னா கேட்டுருங்க. இப்ப இந்த டாபிக் புரிஞ்சுதா இல்லையா? இந்த கேள்வி புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? பர்ஃபெக்டான மக்களினுடைய பிரதிநிதிகள் கொண்ட அவைன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அங்க பர்ஃபெக்டான மக்கள் பிரதிநிதியான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா பர்ஃபெக்டான மக்கள் பிரதிநிதி என்றால் அனைத்து மக்களும் ஓட்டு போட்டு வந்த எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்ததா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எடுத்துப்போம். இப்ப எல்லா பீப்புளுமே ஓட்டு போடலாமா? எந்த விதமான வேறுபாடும் இல்லாம. இப்ப நம்ம எம்எல்ஏக்கள் எல்லாம் எல்லாருக்காகவும் பேசக்கூடியவங்க. இப்ப அந்த எம்எல்ஏ ஓட்டு போட்டு இந்த அசம்பிளியை ஃபார்ம் பண்ணியிருந்தா அது கரெக்ட். ஆனா அன்னைக்கு படிச்சவன், வேலைக்கு போறவன், டாக்ஸ் கட்டுறவன், இவன் மட்டும்தான் எம்எல்ஏவே சூஸ் பண்ண முடியும். அப்ப அவங்கதான் இந்த பர்சனை சூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது, அப்போ படிக்காதவன், ஏழைகள், அவங்க எல்லாம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு ஆளே அனுப்பலையே. அப்ப அது பெர்ஃபெக்ட் ரெப்ரசன்டேஷனா கேட்டா கிடையாது. இப்ப புரிஞ்சிருச்சா வனிதா? கிளியர்? நீங்களாம் அன்மியூட் பண்ணியே பேசலாம் கிட்ட, சரியா? அடுத்தடுத்த கிளாஸ்ல அன்மியூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி, இப்போ ஓகே. இப்போ இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் வழியா வந்தவங்க அண்ட் நாமினேட்டட் மெத்தட்ல வந்தவங்க, இவங்க ரெண்டு பேருமே எதுக்கு வந்தாங்க? இவங்க ரெண்டு பேருமே டு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பை எழுத வந்தவங்க. அதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. இப்ப கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி பத்தி கொஞ்சம் விஷயங்கள் புரிஞ்சுதா? ஏன்னா அடுத்த கிளாஸ்ல நான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி சொல்லி கொடுத்தா வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். நீங்க தான் கட 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 கடன்னு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரிப்பீட் பண்ணா அடுத்து நம்ம கிளாஸுக்கு போவோம். புரிஞ்சுதா? ஃபைன். இப்ப மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்மளோட பிரியாம்பிள். அது என்ன மேம் பிரியாம்பிள்? சில ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் வாட் இஸ் பிரியாம்பிள். பிரியாம்பிள்ன்றது ஒரு இன்ட்ரோ பேஜ், ஒரு இன்ட்ரோ பேஜ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நமது இந்திய அரசியல் அமைப்புக்கான அறிமுக பக்கம், அதுவே நமது கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்படுது. இப்போ சாரி பிரியாம்பிள்னு சொல்லப்படுது. இந்த பிரியாம்பிள பல ஆட்கள் பல வேர்ட்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு தேவை, சரியா? ஆனா நம்ம ஃபுல்லா எழுத போறது இல்லை, கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதலாம், சரியா? ஏன்னா இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க பிலிம்ஸ்ல. மெயின்ஸா இருந்தா நம்ம இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு தான் நம்ம ஆன்சர் எழுத ஆரம்பிக்கணும். அப்ப இவங்க கொடுத்த வார்த்தைகள் நமக்கு முக்கியம். அது 2-3 வாட்டி நம்ம படிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. பிரியாம்பிள என்னன்னு சொல்றாங்கன்னு பார்ப்போமா? சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ஆத்மா. அடுத்தது கீ, சாவி. நெக்ஸ்ட் ஐடி ஆஃப், ஐடினா ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அடுத்தது ஹாரஸ்கோப், ஜாதகம். மறுபடியும் சொல்றேன், ஆத்மா, சாவி, ஐடி கார்டு, ஜாதகம். ஓகே. சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொன்னவர் யாருன்னா தாக்கூர் தாஸ். தாஸுக்கு மனசே கேட்கலையாம், சரியா? தாஸுக்கு பிரியாம்பிள் எப்படியா? மனசு மாதிரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆத்மா மாதிரி. ஓகே. கி, இவர் NA பால்கி வாலா, சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஐடி கார்டு BR அம்பேத்கர் போட்டுக்கோங்க. இன்னொருத்தரும் சொல்லியிருப்பாரு, ஆனா BR அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. KM முன்ஷி, KM முன்ஷி. ஓகே. மிஸ்டர் KM முன்ஷி தான் ஜாதகம்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இங்க பாயிண்ட் என்னன்னா யார் எதை சொன்னாங்கன்றத மெமரைஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சுப்போமா? எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்? தாஸுக்கு மனசு மாதிரி பிரியாம்பிள், சரியா? அம்பேத்கருக்கு எல்லாத்துக்குமே ஐடி கார்டு கேட்கிறவர் அம்பேத்கர், பிகாஸ் he follow the rules. அம்பேத்கர் ஐடி கார்டு. இப்போ பால்கி வாலா இங்கே வந்துருச்சு, கீ, பால்கி. அப்ப கீன்னு சொன்னவர் பால்கி. முன்ஷி, முன்ஷி மட்டும் தான் கொஞ்சம் நம்ம ட்ரிக்கி, அதாவது கொஞ்சம் குக்கடா ஏதாவது ஐடியா பண்ணணும். நம்ம சொல்லுவோம்ல, யார் முகத்துல முடிச்சோமோ நேரமே சரியில்லையேன்ட்டு. அப்போ நேரங்காலத்தை சொல்றது நம்ம ஜாதகம். அப்ப முன்ஷி, ஜாதகம். ஓகே. இப்படி நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே சில பல ஷார்ட்கட்ஸ் வச்சா மட்டும்தான் படிக்கிற எல்லாத்தையும் நம்ம ஈஸியா அங்க கண்டுபிடிக்க முடியும். பல பேருக்கு இங்க இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்ன? இதை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது, எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது?
இதுக்கு அடுத்து நம்ம இன்னொன்னு படிப்போம், ஆர்டிகிள்ஸ்னு. பல பேருக்கு இதெல்லாம் நைட் மேர். இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணி நான் படிச்சு அப்படின்னு தோணும். கவலையே படாதீங்க. இப்ப நான் சொன்ன இந்த 4 ஷார்ட்கட் புரிஞ்சுதா உங்களுக்கு? இனி ஞாபகம் வச்சுப்பீங்களா? தாஸுக்கு மனசு மாதிரி பிரியாம்பிள். பால்கி, கீன்னு போட்டா பிரியாம்பிளோட கீ அப்படின்றது பால்கி வாலா. B.R. அம்பேத்கர் எல்லாத்துக்கும் ஐடி கார்டு கேட்பான்னு சொன்னேன், ஐடி. அண்ட் முன்ஷி யார் முகத்துல முழிச்சோமோ தெரியல, ஜாதகமே சரியில்லை, அவ்வளவுதான் மேட்டர்ஸ். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் போலாம். இப்போ இந்த பிரியாம்பிள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பிரியாம்பிள்ல முக்கியமான 5 வேர்டு இருக்கு. அந்த வேர்ட் நம்ம டீடைல்டா வந்து பிரியாம்பிள் கிளாஸ்ல பார்ப்போம். இருந்தாலும் அந்த 5 வார்த்தை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கணும். அப்பதான் நான் அடுத்த கிளாஸ்ல அதை பத்தி சொல்லும்போது அது உங்களுக்கு புதுசா தெரியக்கூடாது. சரி, பிரியாம்பிள் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைக்கு ஒரு டயக்ராம் போடலாமா? நான் டயக்ராம் போட நீங்களும் போட்டு வாங்க. பிரியாம்பிள் முகப்புரை. சாவரின் இறையாண்மை, சோஷியல் சமத்துவம், செக்யூலர் மத சார்பின்மை, டெமோக்ராட்டிக் மக்களாட்சி, ரிபப்ளிக் குடியரசு. சரியா? தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், are you able to follow? ஏதாவது வார்த்தைகள் தமிழ்ல வேணும்னா கேளுங்க, நான் சொல்றேன். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ண முடியுதுல்ல? ஏதாவது வார்த்தைகள் உங்களுக்கு மேம் இது தமிழ்ல இன்னும் வாட்டி சொல்லுங்க அப்படின்னு மெசேஜ் போட்டீங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் சொல்றேன். ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சாவதுன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுப்போம். சாவதுன்ற வார்த்தை என்ன? சாவதுன்னா இறையாண்மை. இதை நம்ம எப்படின்னு சொல்லுவோம்னா சுப்ரீம் அத்தாரிட்டி, உயர்ந்த கட்ட அதிகாரத்தை பெற்றவங்களை சாவதுன்னு சொல்லுவோம். சரியா? உயர்ந்த கட்ட அல்லது உயரமான அதிகாரத்தை பெற்றவங்க. போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், உள்ளியும் சரி வெளியும் சரி சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரத்தை பெற்றவங்க. போத் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி கேன் டிசைட் த லா. அவங்கள நம்ம சாவரின் அப்படின்னு சொல்றோம். இப்ப இது என்ன மேம் சோசியல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோசியல்ன்றது என்னன்னா ஒரே வகையான சோசியலுக்கு வெல்ஃபேர் தான் முக்கியம். இந்த வெல்ஃபேரை பிரைவேட்டும் கொடுப்பான், பப்ளிக்கும் கொடுப்பான். அதாவது பப்ளிக் நீங்க சொன்னது கவர்மெண்ட்டும் கொடுப்பான், பிரைவேட் கம்பெனிஸும் கொடுப்பான். ஒரே வகையான வெல்ஃபேர், இது சோசியல். சரியா? நெக்ஸ்ட் அடுத்த வார்த்தை என்ன? செக்யூலர். செக்யூலர்ன்றது என்னன்னா ஸ்டேட். இந்த இடத்துல ஸ்டேட்ன்றது எதை குறிக்குதுன்னா அரசு. சரியா? அரசு எனக்கு நோ ரிலீஜன், எந்த மதமும் கிடையாது, ஆனால் but the state protect all religion. அனைத்து மதங்களையும் பாதுகாக்கக்கூடியது நம்மளோட செக்யூலர்ன்ற இந்த வார்த்தை. ஸ்டேட் வந்து எல்லா மதத்தையும் பாதுகாப்பாங்க, ஆனா ஸ்டேட் எனக்கு எந்த மதமும் கிடையாது. ஓகே, இப்போ டெமோக்ரஸி. டெமோக்ரஸினா என்ன? பீப்புள் எலெக்ட் த கவர்மெண்ட். அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுப்பது. அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுப்பது இஸ் கால்ட் டெமோக்ராட்டிக். இது வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, as I said, UAF, யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். இப்போதைக்கு உங்களுக்கு அது வேர்ட் தெரியலனாலும் UAFன்னு போட்டுக்கோங்க, யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், வயது வந்தோர் வாக்களிக்கும் உரிமை. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஃபர்ஸ்ட் 21 இயர்ஸா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து 18, அதாவது 18 இயர்ஸா மாத்தினோம் 1989ல. எந்த வருஷம்ன்றது ரொம்ப முக்கியம்.
சோ மக்கள் ஓட்டு போடக்கூடிய வயதை 21ல இருந்து 18க்கு மாத்தினது 1989. ஓகே ஓகே ஃபைன். சோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. சோ யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். ஓகே, இது முக்கியமான பாயிண்ட். அப்போ அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பது இப்ப டெமோக்ரஸி. இப்போ மக்களுக்கு இந்த குடியரசு, ரிப்பப்ளிக், மக்களாட்சி, டெமோக்ரஸி, இந்த ரெண்டு வார்த்தைக்கு எப்பவுமே கன்ஃபியூஷன் ஏற்படும். ஏன்னா ரிப்பப்ளிக்ன்றதும் பீப்புள் எலெக்ட் த ஹெட். மேம் என்ன மேம் பீப்புள் எலெக்ட் த கவர்மெண்ட்ன்றீங்க, பீப்புள் எலெக்ட் த ஹெட்ன்றீங்க? அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க ஹெட்ன்றது யாருன்னா ஹெட் ஆஃப் கண்ட்ரி. நாட்டினுடைய ஹெட்டை சொல்லுவது ரிப்பப்ளிக். அரசாங்கம் இது கண்ட்ரி. ஓகே, இந்தியா. அப்போ பிரசிடென்ட் சொல்றோம் இங்க. அப்ப இங்க யாரும் நாம் சொல்றோம்னா பிரைம் மினிஸ்டர் சொல்றோம். வித்தியாசம் புரியுதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் ரிப்பப்ளிக்குக்கும் டெமோக்ரஸிக்கும் வித்தியாசம் புரியுதா இல்லையா? சரி, இன்னைக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கூட நீங்க கூட இந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம். அந்த அந்த பிடிஎஃப்பும் இந்த போர்டு ரிட்டனும் வாங்கிக்கலாம். இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்ட்டு அசியூம் பண்ணிக்கலாமா? அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 4 ஜீவன் சொன்னா சரி. ஓகே சரி, உங்களுக்கு எல்லாம் டவுட் இல்லைன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அடுத்தது போறேன், சரியா? ஓகே ஃபைன். இப்ப அடுத்த வார்த்தை என்னன்னா, அடுத்த முக்கியமான வார்த்தை, தட் இஸ் ஃபோர்த் வேர்ட், நம்மளோட ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூபிஎஸ்சிலையும் சரி டிஎன்பிஎஸ்சிலையும் சரி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் இவன். கூட்டாட்சி யாருதான் மேம் இந்த கூட்டாட்சி? என்னோட தமிழ்ல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? இவன் யூஎஸ்ஏல இருந்து எடுத்தோம் இவன் நம்ம கண்டுபிடிக்கல, யூஎஸ்காரன் கண்டுபிடிச்சது. ஆனா நம்ம நல்லா இருக்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது, எங்கேருந்து எடுத்தோம், இவன் என்ன? ஷேரிங் ஆஃப் பவர், அதிகார பகிர்வு பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். மத்திய அரசும் மாநில அரசும் அதிகாரத்தை பிரித்துக் கொள்ளுதலே கூட்டாட்சி தத்துவம். The word federalism means sharing of power between the center and state. இந்த நாள்ல இருந்து கிளாஸ்ல சென்டர் யாருன்னா நானு, ஸ்டேட் யாருன்னா நீங்க, சரியா? இத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு தான் படிக்கணும். இப்போ இந்த ஃபெடரலிசமுக்குன்னு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை வாங்கிடுவோமா? ஃபெட். இப்ப இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஈஸி, நமக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபைன். ஃபர்ஸ்ட் ஃபெடரலிசம்னா நான் என்ன சொன்னேன்? ஃபெடரலிசம்னா என்ன படிச்சோம்? ஷேரிங் ஆஃப் பவர்ஸ் படிச்சோமா? அதிகாரத்தை பகிர்ந்துகிட்டோம்னு சொன்னா? எஸ். ஓகே, அதிகாரத்தை பகிரணும்னா அப்ப யார் கூட பகிர்றது? எனக்கு கீழே இன்னொருத்தர் இருக்கணும். அப்போ டியூவல் கவர்மெண்ட் கண்டிப்பா. டியூவல் கவர்மெண்ட்னா என்ன? ஒன்றிற்கு மேற்பட்ட அரசாங்கம், சென்டர் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட், இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட அரசாங்கம் இருக்கணும். வெறும் அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டா போதுமா? அவங்களுக்கு அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்கணும். அப்போ டிவிஷன் ஆஃப் பவர், அதிகாரம் பகிர்வு இருக்கணும். டிவிஷன் ஆஃப் பவர் மட்டும் இருந்தா போதாது, அதை கிளியரா எழுதி வச்சிடணும். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சுட்டு, இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் பெரியவன், நீயும் மாத்தக்கூடாது நானும் மாத்தக்கூடாதுன்ட்டு அத சுப்ரீம் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் உச்சநிலை, அரசியலமைப்பின் உச்சநிலை. இப்போ இந்த அரசியலமைப்பை பாதுகாக்க நம்ம ஜுடிஷியரிய வச்சிருக்கோம், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அப்ப இதுக்கு மீனிங் என்ன? தனித்துவமான நீதிமன்றம். இந்த இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரிக்கு என்ன மீனிங்னா,
என்னுடைய salary, appointment, removal, இது எல்லாத்துக்குமே கான்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணி வச்சிருக்கு? ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. அதனால நான் யாருக்கும் பயப்படாம என் வேலையை பார்ப்பேன். யாருக்கும் பயப்படாம கான்ஸ்டிடியூஷனை பாதுகாத்துப்பேன். சரியா? அடுத்தது லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன். அந்த அரசியல் அமைப்பை அவ்வளவு ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியாது. காண்ட் சேஞ்ச் ஈஸிலி. அவ்வளவு ஈஸியா மாற்றம் செய்ய இயலாது. இந்த 6 ஃபீச்சர்ஸ் ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். இது வந்து பிலிம்ஸ்க்கும் முக்கியம், மெயின்ஸ்க்கு இது ஒரு ஆன்சர். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த 6 பாயிண்ட் தேவை. இப்ப நீங்க நினைக்கலாம் மேம் அப்போ இதுக்கு அடுத்து ஃபெடரலிசம் சொல்லி கொடுக்க மாட்டீங்களான்னா கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். இது கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் இலாபரேட் பண்ணுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த 6 பாயிண்ட் உங்களுக்கு மெமரியில ஸ்ட்ராங்கா இருக்கணும். புரிஞ்சுதா? இப்ப இந்த 4வது பாயிண்ட் வரைக்கும் தெளிவா இருக்கீங்களா? இப்ப இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்ட்டு. ஏன்னா இதை ஞாபகம் வச்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம இதை ஒரு ஆர்டர்ல மெமரைஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஃபார்ம் ஆகுறேன், நான் உங்களை ஃபார்ம் பண்றேன். சரியா? இப்ப நம்ம எப்படின்னா நான் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், நீங்க எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் நான் ஃபார்ம் ஆனேன், நான் உங்க எல்லாரையும் ஃபார்ம் பண்றேன், உங்களுக்கு கீழே ஒரு ஆளையும் ஃபார்ம் பண்றேன். சரியா? இப்ப உங்களை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு நீங்க எப்ப பாரு என்கிட்ட வந்து மேடம் இதை செய்வா அதை செய்வான்னு கேக்குறீங்க. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், சில அதிகாரத்தை உங்ககிட்டே கொடுத்துடுறேன். இதெல்லாம் நீயே பாத்துக்கோ போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, ஏதாவது ரொம்ப முக்கியமானதை மட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை பிரிச்சுக்கிட்டோம். இப்ப நீங்க அடுத்த ஒரு கேள்வி கேக்குறீங்க, மேம் இப்ப கொடுத்துட்டு நாளைக்கு வாங்கிட மாட்டீங்களே, நான் எப்படி நம்புறது உங்களை அப்படின்னு கேக்குறீங்க. நியாயமான ஒரு கேள்விதான். ஏன்னா நாளைக்கு நான் மாறிட்டேன்னா அதுக்காக மாறக்கூடாதுன்னு எழுதி வச்சுக்கோம். நம்ம 2 பேரோட சேஃப்டிக்காக 2 பேருமே எழுதி வச்சுட்டோம். இப்போ எழுதி வச்ச புக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில அத நம்ம 2 பேருமே என்னன்னு டிக்ளேர் பண்றோம், இதான் உயர்ந்த புக், இதை நானும் மீற மாட்டேன் நீயும் மீறாதீங்க அப்படின்னு 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்றோம், இந்த புக்கு தான் முக்கியம், இந்த புக்கு வந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஏன்னா நீ மாறிட்டனா நான் மாறிட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேருக்குள்ள அடுத்த ஆர்குமெண்ட் என்ன, நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வந்து அதை தீர்த்து வைக்கிறது யாருன்ட்டு கேள்வி கேட்கணும். அதுவுமே கரெக்டான கேள்விதான். அதுக்கு நம்ம ஜுடிஷியரியே வச்சிருக்கோம். இப்ப என்ன சொல்றோம், மேம் நீங்க எனக்கு தெரியாம புக்கை மாத்திட்டீங்கன்னா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நான் சொல்றேன் எனக்கு தெரியாம நீங்க புக்கை மாத்திட்டா அப்ப நம்ம 2 பேருமே ஈஸியா மாத்த முடியாத வழியில அந்த புக்கை ரிஜிடா வச்சிருக்கோம். இப்படிதான் இந்த 6 பாயிண்ட்ஸை நம்ம மெமரைஸ் பண்றோம். புரியுதா? எக்ஸாம்ல ஒரு 5 மார்க் சாரி ஒரு 10 மார்க் கேட்டா ஜஸ்ட் லைக் தட் டக்கு 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 டக்குன்னு நம்ம கை ஓடணும். ஃபெடரலிசம் பத்தி எழுத ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் இதை எழுதிட்டு இந்த ஃபீச்சர்ஸ் இந்தியால இருக்கா அப்படின்றத அடுத்த பேசேஜ்ல எழுத ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. ஏன் நான் இதை அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இந்தியால தமிழ்நாட்டுக்கும் யூனியனுக்கும் இந்த ஃபெடரலிசம் சார்ந்த சண்டைகள் அதிகமா உண்டு. இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜோசப் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ஜஸ்டிஸ் ஜோசப் கமிட்டி. அது எதுக்காக போட்டாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யூ ஆல் ரிமெம்பர் தட்? எதுக்காக போட்டாங்க அதை? எதுக்காகப்பா போட்டாங்க? சென்டர் வந்து ஸ்டேட் அத்துமீறி ஸ்டேட்டோட அதிகாரத்துக்குள்ள வராங்கன்னு சொல்லி போடப்பட்ட கமிட்டி அது. புரியுதுங்களா? சோ அது வந்து எக்ஸாக்ட்லி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியால ஐ மீன் தமிழ்நாட்டுல அதிகமா ஏற்படுது. பிளஸ் கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்குமே சண்டை ஏற்படுது. அப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மெயின்ஸ்ல இந்த ஃபெடரலிசம் சார்ந்த விஷயங்கள் கேட்கலாம். அப்போ நமக்கு வந்து ஆங்கிள்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடணும். அடுத்தது நான் கரண்ட் அஃபேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன். 3வது இந்த கரண்ட் அஃபேரையும் பேசிக்கையும் எப்படி மர்ஜ் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பேன். இதை தாண்டி நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கிடையாது.
உங்களுக்கு யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஸ்டினே கொடுத்து நான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அப்ப நீங்க அதையே எழுதும்போது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஈஸியா எழுதிடலாம். புரிஞ்சுதா? சரி, இப்ப நம்ம 5வது பாயிண்ட்டுக்கு போலாமா? இப்ப நம்ம 5th பாயிண்ட். இந்த 5th பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பேசிக் ஸ்ட்ரக்சர். அது என்ன மேம் பேசிக் ஸ்ட்ரக்சர்? சொல்றேன். பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது ஃபண்டமெண்டல் principles, value, features of the constitution. So constitution இனுடைய அடிப்படை பிரின்சிபல், வேல்யூ, ஃபீச்சர் இததான் நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். சரியா? அடுத்தது they cannot be altered. இதெல்லாம் மாத்தினா நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஒரிஜினாலிட்டியே மாறி போயிடும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரொம்ப சாஃப்டான ஆள்னு வச்சுப்போம். நீங்க ரொம்ப சாஃப்ட், கைண்ட் ஹார்ட்டட். சப்போஸ் உங்களோட அந்த கேரக்டர் மாறி நீங்க கொஞ்சம் ரூட் ஆனீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உன் ஒரிஜினாலிட்டி நீ ஏன் மாத்திக்கிற, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் இது. அப்ப பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு, வேல்யூஸ் இருக்கு. அதை மாத்திட்டா அதனுடைய ஒரிஜினாலிட்டி போயிடும். அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர். அதை மாற்றக்கூடாதுன்னு ஜுடிஷியரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். ஓகே, they cannot be altered or destroyed. இதனை மாற்றம் செய்யவோ அல்லது அழிக்கவோ கூடாது. சரியா? சரி, இப்ப இங்க பாருங்க. இப்ப இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கான்னா நாட் ஸ்பெசிஃபைடு இன் கான்ஸ்டிடியூஷன். அரசியல் அமைப்பில் சொல்லப்படவில்லை. இத பத்தி கான்ஸ்டிடியூஷன்ல எந்த வார்த்தையுமே கிடையாது நமக்கு. சரியா? சரி, அப்ப எப்படிதான் மேம் இது கிரியேட் ஆச்சு பாப்போமா? இதுக்கு கண்டினியூட்டி கண்டிப்பா ஏற்படும். சங்கரி பிரசாத் கேஸ். ஒவ்வொரு கேஸினுடைய வருஷங்கள் நான் என்ன எழுதுனோ அதை மெமரைஸ் பண்ணி ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும். சரியா? சங்கரி பிரசாத் கேஸ். நெக்ஸ்ட் கோலக்நாத் கேஸ். உங்களுக்கெல்லாம் இன்ஃபேக்ட் நான் அட்வான்ஸ் கேசஸே சொல்லி கொடுப்பேன். கோலக்நாத் கேஸ். நெக்ஸ்ட் கேசவா நந்த பாரதி கேஸ் 1973 கேசவானந்த பாரதி கேஸ். இதனுடைய கண்டினியூட்டி ஓகே. இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ் நரேன் கேஸ். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முக்கியமான கேஸ் இது. இது நமக்கு எமர்ஜென்சி டைம்ல நடக்கும். இதுக்கு அடுத்து மினர்வா மில் கேஸ். மினர்வா மில் கேஸ் 1980. எல்லாரும் என் கூட எழுதிட்டு தானே இருக்கீங்க? I hope so you people are writing along with me. எழுதிட்டீங்களா? I'll give time. எழுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாராளுமன்றம் அரசியலமைப்பை மாற்றம் செய்யக்கூடாது. கான்ஸ்டிடியூஷன் cannot alter, sorry, parliament cannot alter the constitution. பாராளுமன்றத்தால் அரசியலமைப்பை மாற்றம் செய்ய இயலாது. இது எந்த கேஸ்ல சொன்னானா? சங்கரி பிரசாத். ஏன் மேம் அப்ப இப்படி சொன்னா அப்படின்னா, அப்போ ஜுடிஷியரி நானும் புதுசு, பார்லிமெண்ட்டும் புதுசு, கான்ஸ்டிடியூஷனும் புதுசு. இந்த கேஸ் எப்ப நடக்குது? 1951ல. அப்ப நம்ம எல்லாமே புதுசு. அதனால இப்படி சொல்லிட்டான். ஆனா அதே ஜுடிஷியரி கோலக்நாத் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பானா, பார்லிமெண்ட் cannot amend
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஒரே நிமிஷம் சாரி. பார்லிமெண்ட் கேன் ஆல்டர். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து கேன், இதுலதான் கேனாட் ஒர்க். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்லிமெண்ட் மாத்தலாம்னு சொல்லிடுவான். இதுல என்ன சொல்லியிருப்பான்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மட்டும் நீ மாத்தக்கூடாதுப்பா, நீ வேற எதை வேணாலும் மாத்திக்கோ அப்படின்னுடுவான். அப்ப மறுபடியும் பார்லிமெண்ட் கேட்பான், அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தவிர்த்து வேற எதை வேணாலும் நான் மாத்துவா, நான் ஏடா கூடமா எப்படி வேணாலும் மாத்துவேன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்பான். திரும்ப அடுத்து ஒரு கேஸ் நடக்குது 73ல. இந்த கேஸ் வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு கேஸ் பத்தியும். இந்த கேஸ்லாம் நம்ம டெப்தாவே கிளாஸ்ல பார்ப்போம் போக போக. ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த கேஸ் பேரு, வருஷம், அதை பத்தி ஒரு பாயிண்ட் ஆக கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம அந்த கேஸ் படிக்கும் போது ஏன் இந்த பாயிண்ட் நம்ம இங்க பார்த்தோன்றதை நீங்க கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்லிமெண்ட் கேன் ஆல்டர், எதை வேணாலும் ஆல்டர் பண்ணலான்ட்டான். ரெண்டாவது கேஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மட்டும் நீ மாத்தாத அப்படின்ட்டான். மூணாவது கேஸ்ல என்ன சொல்லியிருப்பானா, பேசிக் ஸ்ட்ரக்சர் cannot be altered, பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றம் செய்யக்கூடாது, வேற எதை வேணாலும் நீ மாத்திட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப இந்த கேஸ்ல என்ன மேம் சொன்னானா, இந்த கேஸ்ல 4 முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பான். ரூல் ஆஃப் லா ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஃபேர் எலெக்ஷன், எலெக்ஷன் என்பது நியாயமாக நடத்தப்பட வேண்டிய ஒண்ணு, மூணாவது. சரி, இப்போதைக்கு இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணது இந்த கேஸ்ல. ரூல் ஆஃப் லா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், சரியா, சட்டத்தின் ஆட்சி, ரெண்டாவது நேர்மையான நியாயமான தேர்தல். அடுத்தது மினர்வா மில். ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய டிபிஎஸ்பியும் பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னது மினர்வா மில் கேஸ்ல. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும் எப்ப பாரு, அது ரெண்டும் சண்டை போடக்கூடாது, 2 பேரும் பேலன்ஸ்டா போகணும் அப்படின்னு சொன்னது நமக்கு மினர்வா மில் கேஸ். இப்போ உங்களுக்கு இந்த 5 கேஸ் பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சுதா? சங்கரி பிரசாத் கேஸ்ல பார்லிமெண்ட் எதை வேணாலும் மாத்தலாம், கோலக்நாத் கேஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மாத்தக்கூடாது, கேசவானந்த பாரதி கேஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்தவே கூடாது, இந்திரா காந்தி கேஸ்ல தேர்தலையும் ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி, இது ரெண்டையும் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க, அடிப்படை கட்டமைப்பு. மூணாவது மினர்வா மில் கேஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி 2 பேருமே முக்கியமானவங்க, தயவு செஞ்சு பேலன்ஸ்டா போங்க அப்படின்னு சொன்னது அந்த கேஸ். இஸ் தட் கிளியர் டு யூ? டன். இப்போ நம்ம அடுத்த முக்கியமான வேர்டுக்கு பார்ப்போம். அது என்னன்னா ரூல் ஆஃப் லா. இந்த ரூல் ஆஃப் லா வந்து எங்க யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கூட அடிக்கடி என்கிட்ட சந்தேகம் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். ஆனா நமக்கு டிஎன்பிஎஸ்சில சிலபஸ்ல தனியாவே கொடுத்துருக்கோம். அதனால இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நம்ம இன்டெப்தாவே இதை நம்ம பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் இதை பத்தி சொல்லிடுறேன். இப்போ அடுத்து நம்ம அங்க பார்க்கும்போது ரூல் ஆஃப் லாவை கனெக்ட் பண்ண முடியும் உங்களால. இது ஆக்சுவலி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்ற சாப்டர்ல நம்ம பார்ப்போம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரூல் ஆஃப் லா பத்தி. ஏவி டைசி அப்படின்றவர் தான் இவரோட புக் த லா ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். புக் நேம் இப்ப வேண்டாம், ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் டு இங்கிலீஷ் லீகல் சிஸ்டம். இந்த ரூல் ஆஃப் லாவை கொடுத்தவர் ஏவி டைசி. இவர் ஆங்கில சட்ட முறைகளுக்கான அடிப்படையை இதை கொடுத்தார். ஆங்கில சட்ட முறைகளுக்கான அடிப்படையாக கொடுத்தார். He gave it as a fundamental to the English legal system. ஏன் மேம் கொடுத்தாருன்னு கேட்டா, in England there is no constitution. இங்கிலாந்துல அரசியலமைப்புன்றது கிடையாது. அப்போ ஒரு சட்டத்திட்டங்களுக்கான அடிப்படைன்றதே கிடையாது. அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டதுதான் இந்த ரூல் ஆஃப் லான்ற வார்த்தை, சரியா?
இந்த ரூல் ஆஃப் லால இது 3 விஷயத்த சொல்லியிருப்பாரு. இட் ஹாஸ் 3 பிரின்சிபல்ஸ். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பாருங்க, சூப்பர்மசி ஆஃப் லா. சட்டமே உயர்ந்தது, சூப்பர்மசி ஆஃப் லா. இரண்டாவது, ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். மூணாவது, ஜட்ஜ் மேட் லா. ஜட்ஜ் மேடு லா. இது என்ன மேம் ஜட்ஜ் மேடு லான்னு கொடுத்திருக்கீங்க? சரி, இத இன்னொரு வார்த்தையில கூட கொடுத்திருக்கோம். அதாவது ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்பிரிட் இப்படியும் கொடுத்திருப்பாங்க சில புக்ல. உங்களோட நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி படிச்சவங்க அப்படின்னா இந்த வார்த்தை லக்ஷ்மிகாந்த் புக்லயுமே கொடுத்து வச்சிருப்பான். பார்த்திருக்கீங்களா இந்த வார்த்தைய? ஏற்கனவே படிச்சவங்க, ட்ரை பண்ணவங்க, செல்ஃப் ஸ்டடி பண்ணவங்க சொல்லுங்க. ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்பிரிட் அப்படின்ற வேர்டை பார்த்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஆனா அது படிக்கும்போது என்ன சொல்ல வரான்ட்டே புரியவே இல்லையே அப்படின்னு தோணிருக்கும். எஸ், அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதை ஃபீல் பண்ணவங்க தம் கொடுங்க. ஆமா மேம், அது புரிஞ்சிக்கவே முடியல மேம். அப்ப எல்லாருக்குமே அது புரிஞ்சிருச்சா தெளிவா? வாய்ப்பு இல்லையே. அது எந்த புக்லயுமே நானே ஒழுங்கா பார்த்தது இல்லையே. ஐஸ்வர்யா ஒத்துக்கிறீங்க, மத்தவங்க? அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்குவா. அப்ப நான் ஐஸ்வர்யாக்கு மட்டும் தனியா சொல்லி கொடுத்தேன் நானு. இஸ் தட் ஃபைன்? சரி, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. என்னன்னே தெரியல மேம். சொல்றேன். அதாவது மெயினா விஷயம் என்னன்னா, இந்த ரூல் ஆஃப் லாவுக்கு 3 பிரின்சிபிள்னு சொன்னேன் இல்லையா? இந்த பிரின்சிபிள் எங்க கிரியேட் பண்ணிருக்கான்? யூகேல. யூகேல என்ன கிடையாது? கான்ஸ்டிடியூஷன்றதே கிடையாது. ஓ, இமோஜிஸ் வரலையா? ஓகே ஓகே ஓகே, சரி சரி, நோ ப்ராப்ளம், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். யூகேல கான்ஸ்டிடியூஷன்றதே கிடையாது. அங்க இவன் என்ன சொல்லியிருப்பானா, ஒரு சட்டம் போடப்பட்டா அந்த சட்டம் உயர்ந்த நிலையில இருக்கணும். அந்த சட்டத்தின் கீழே அரசனே தப்பு பண்ணாலும் சரிசமமாக ட்ரீட் செய்யணும். அதுதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இதுல என்னன்னா அங்க கான்ஸ்டிடியூஷன் இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதனால என்னன்னா மக்களினுடைய ரைட்ஸ் அங்க என்னன்றதை யாருக்கும் தெரியாது. இன் இங்கிலாந்து ரைட்ஸ் are not specified in constitution. அரசியல் அமைப்புன்றதே கிடையாதுனால இங்கிலாந்தில் மக்களினுடைய உரிமைகள் அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபைட் இன் த கான்ஸ்டிடியூஷன். அப்ப எப்படிதான் மேம்? இட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஜுடிஷியல் டிசிஷன். நீதிமன்றத்தினுடைய முடிவின் காரணமாக தான் ஒவ்வொரு ரைட்ஸும் மக்களுக்கு ஏற்படுத்தப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் போடுவான், அதுல ஜுடிஷியரி கடைசியா இன்னையில இருந்து இங்கிலாந்து மக்கள் பேசலாம் அப்படின்னு சொன்னா பேசலாம். அப்ப அங்க ஜட்ஜ் மேடு லான்னு சொல்றது காரணம் புரிஞ்சுதா? ஜட்ஜு தான் ரைட்ஸ கொடுக்க முடியும். அங்க ஒரு சட்டம் சரியா அப்படின்னு பார்த்து மக்களுக்கான ரைட்ஸை நீதிமன்றம் தான் பாதுகாத்து கொடுக்க முடியுமே தவிர கான்ஸ்டிடியூஷன் அங்க இல்லாததுனால கான்ஸ்டிடியூஷன் பாதுகாக்காது. இப்போ ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் யூகேக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்தியால கான்ஸ்டிடியூஷன் பாதுகாத்து கொடுத்திருக்கு, யூகேல ஜுடிஷியரி தான் பாதுகாத்து கிரியேட் பண்ணி கொடுப்பான். ஜுடிஷியரி பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணி he also created எதை? நமக்கு ரைட்ஸ். அதனாலதான் ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. லீகல் ஸ்பிரிட்னா ஒண்ணும் கிடையாது, நீதிமன்ற முடிவு.
ஜுடிஷியல் டிசிஷன் அதுதான் டாமினேட் பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க முடிவு தான் உயர்ந்த நிலை, அவங்க சொல்றதுதான் கடைசி. இப்போ இந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரிஞ்சுதா? இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். இது யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்க கிட்ட போயிட்டு ஒன்னும் இல்ல, ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்பிரிட் தான் என்ன கொஞ்சம் சொல்லுன்னு கேளுங்களேன். யாருமே ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்கான பெர்ஃபெக்டான மீனிங் இதுதான். இங்கிலாந்துல கான்ஸ்டிடியூஷன் இல்ல, அதனால அங்க சட்டத்தினுடைய வாயிலாக நீதிமன்ற முடிவுகள் மூலமாக மக்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கப்படும். நீதிமன்றம் தான் ரைட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பான். ஓகே, இந்த வாட்டி ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது போய் கண்டிப்பா கேளுங்க. இதை கேட்டுட்டு அடுத்த கிளாஸ் எனக்கு சொல்லுங்க, மேம் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் மேம், இது சொன்னாங்க மேம், அது சொன்னாங்க மேம்னு நம்ம அடுத்த கிளாஸ்ல அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்ப ரூல் ஆஃப் லானா இந்த 3 பிரின்சிபிள் கண்டிப்பா எழுதணும். ஓகே, இத பத்தி ஃபர்தர் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பாத்துக்கலாம், இங்க தொட வேண்டாம். அடுத்தது, சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பாருங்க, உங்களுக்கு நம்மளோட ஹேண்ட் அவுட்ல இருக்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். ஏன்னா நீங்க நம்ம எப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பார்த்த பேசிக் ஸ்ட்ரக்சரா அந்த கேசஸ் எல்லாம் இருக்கா இங்க. உங்களுக்கு நான் டயக்ராமா போட்ட கேசஸ் அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணிருக்கேன். ரூல் ஆஃப் லா. ஓகே, நான் சிம்பிளா சொன்ன விஷயத்த அங்க ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்கேன். அடுத்த வேர்ட்ஸ், ஓகே, அடுத்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க நம்ம எப்படி போர்ட்ல வச்சு நம்ம எடுக்கிறதும் ஹேண்ட் அவுட்டா கொடுக்கறதும் வேரியபிள் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் நோட்ஸ் படிச்சுட்டு அதை படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே, எல்லா கிளாஸுமே என்னோட கிளாஸ் இப்படிதான் இருக்கும். இந்த மெத்தட் ஓகே உங்களுக்கு? ஏன்னா ஒரு சிலருக்கு பிபிடி வேணும்னு வாங்க, ஒரு சிலர் மேம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் மேம் பெட்டர் அப்படின்னு வாங்க. ஆனா எனக்கு எழுதணும் நீங்க, ஏன்னா கை பழகணும். ஓகே, அதனால நீங்க எழுதுறதுக்காக என் கிளாஸ்ல நிறைய எழுத வைப்பேன், அண்ட் அதுக்கான சப்போர்ட்டிவ் டிராஃப்ட்டுமே கொடுப்பேன். அதனால பயப்பட வேண்டாம். இது 2 வேலை தான் எனக்கு, பட் பரவாயில்ல. பார்லிமெண்டரி சாவர்ஜினிட்டி, பாராளுமன்ற இறையாண்மை தன்மை, பாராளுமன்ற இறையாண்மை தன்மை. சரி, பார்லிமெண்டரி சாவர்ஜினிட்டி. Where I can get the PDF ma'am and notes. ஜெயஸ்ரீ, நீங்க ஒன்னும் இல்ல, நம்மளோட ஆபீஸ் நம்பர் இருக்கு இல்லையா, 9884372100 அல்லது 9500020200. ஃபர்ஸ்ட் 5 days ஓபன் டு ஆல் எப்பவுமே நம்ம கொடுக்கறது அதனால அந்த 5 days கிளாஸ் நோட்ஸ் இந்த பிடிஎஃப்லாம் வாங்கிக்கணும்னா நீங்க இதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஓகே, அண்ட் பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம குரூப்ல மெட்டீரியல் காலம் தனியா இருக்கும், அதுல நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்கும் தனித்தனியா வந்துடும். ஓகே ஃபைன். இப்ப பார்லிமெண்டரி சாவர்ஜினிட்டி, இது என்ன சொல்லலாம்? பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் law making body. சட்டம் இயக்கும் அதிகாரத்தை பெற்றது பாராளுமன்றம் மட்டுமே. அப்ப இங்க சட்டம் அப்படின்னு சொல்லும் போது இந்த சட்டத்தை மாற்றம் செய்தல், அமெண்ட் பண்ணுதல் அல்லது அழித்தல், ரிப்பீல் அல்லது புதிதாக இயற்றுதல், மேக். மேக், ரிப்பீல், அமெண்ட், இது 3மே செய்யணும்னா பார்லிமெண்ட் மட்டும் தான் செய்ய முடியும். நீதிமன்றத்தால ஒரு சட்டத்தை அபாலிஷ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது, இல்ல ஒரு சட்டத்தை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. ஒன்லி பார்லிமெண்ட் கேன் டூ இட். இதே இந்த பிரின்சிபல் நம்ம எந்த நாட்டை பார்த்து காப்பி அடிச்சோம், அதாவது பார்லிமெண்ட் சாவர்ஜினிட்டின்றது நம்ம எங்கேருந்து காப்பி பண்ணிருப்போம்னா அதே யூகே கிட்ட இருந்துதான். யூகேல ஏவி டைசி சொன்ன பிரின்சிபல் தான் இது. எதுல சொல்லியிருப்பாருன்னா த லா ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற புக்ல, த லா ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் 1885 அப்படின்ற
அவனுடைய புத்தகத்துலதான் இந்த பாராளுமன்ற இறையாண்மை தன்மை பார்லிமெண்டரி சாவர்ஜினிட்டி பத்தி பேசியிருப்பார். அண்ட் தென் இந்த பார்லிமெண்டரி சாவர்ஜினிட்டி வந்து இட்ஸ் cornerstone for the British unwritten constitution. பிரிட்டன்ல அரசியலமைப்பு எழுதப்படவில்லை, அங்க எழுதப்படாத அரசியலமைப்பு. அப்ப அங்க பார்லிமெண்ட் போடக்கூடிய சட்டங்கள் தான் என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டியூஷன். அப்ப இந்த நாட்டுல யூகேல பார்லிமெண்ட் போடக்கூடிய அனைத்து சட்டங்களும் இட் இஸ் ஈக்குவல் டு வாட்? கான்ஸ்டிடியூஷன். பார்லிமெண்ட் ஒரு சட்டம் போட்டா அது கான்ஸ்டிடியூஷனுக்கு சமமானது. அதனால அங்க பார்லிமெண்ட உயர்ந்த நிலையில வச்சிருக்காங்க. அதே விஷயத்த நம்மளுமே அடாப்ட் பண்ணிருக்கோம். அப்போ சட்டம் போடக்கூடியதுல உயர்ந்த நிலை யாருக்கு? Who is sovereign in making law? Who is sovereign in making law? Parliament. Yes, please. Parliament, yeah. Exactly, parliament. ஓகேங்களா? சோ அத ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு DQ பார்க்கலாமா? Let us see a DQ. இது தமிழ்ல சொல்றேன், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை அழிப்பதில் இறையாண்மை தன்மையை கொண்டது. இறையாண்மை தன்மையை கொண்டது. கமா இந்தியா மற்றும் யூகே இரண்டு நாடுகளிலும் பாராளுமன்றம் முழுமையான இறையாண்மையை பெற்றுள்ளது. முழுமையான இறையாண்மையை பெற்றுள்ளது. True or false? எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்க? ஃபால்ஸா? எப்படி ஃபால்ஸ்? How? Ma'am, Supreme Court can interfere, right? If parliaments make any decision in the law, constitution, right? So the highest authority is Supreme Court, right? Highest authority Supreme Court என்றீங்களா? Supreme can abolish the decision of parliament, right? That's what. Okay. சரி, இதுக்கான பெர்ஃபெக்டான ஆன்சர் ஃபால்ஸ் தான். உங்க எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஃபெக்ட். ஆனா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க மெயின்ஸ்ல பிரசன்ட் பண்ணும்போது சில வார்த்தைகள் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கான மீனிங்கே வேற. இப்போ பார்லிமெண்டோட டிசிஷன் எல்லாத்துலயுமே ஜுடிஷியரி இந்தியாவை தலையிட முடியுமானா தலையிட முடியாது ஃபர்ஸ்ட். ஓகே, அதே மாதிரி பார்லிமெண்டோட டிசிஷனை அபாலிஷ் பண்ண முடியும் சொன்னீங்களே, அபாலிஷ் வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும்னா, இந்தியால ஜுடிஷியரி கேன் declare law as void. voidனா it becomes inactiveன்னு அர்த்தம். அதை பயன்படுத்த கூடாதுன்னு அர்த்தம். அப்ப அபாலிஷன் வேர்டுக்கும் நமக்கு voidன்ற வேர்டுக்கும் மீனிங்கே டிஃபரெண்ட். சரியா? அதனால அடுத்து இதுதான் நம்ம வந்து எதுக்கு இப்போ நிறைய டிக்யூஸ் பார்க்கணும். ஏன் நான் உங்களை எல்லாம் பேசுங்கன்னு சொல்றேன்னா, நமக்கு நாளைக்கு நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. உங்க மைண்ட்ல வந்து இப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது எல்லாமே கரெக்ட். ஆனா எழுதும் போது நம்ம யூஸ் பண்ற வேர்டு தப்பா போயிடுது. நம்ம பிரசன்ட் பண்ணும் போது மாறிடுது. அது நமக்கு இருக்கக்கூடாது. அப்ப அது இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம
பிராக்டிஸ் வேணும். அந்த பிராக்டிஸ்க்கு தான் இப்ப நான் உங்களை நம்ம கிளாஸ்ல பேசுங்க சொல்லுங்க அப்படின்றது. அதை ஒண்டி நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா இதே மாதிரி கரெக்டா எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆன்சர் ஃபால்ஸ் தான். எப்படி ஃபால்ஸ்னா, யூகேல அப்சல்யூட், ஆனா இந்தியா இஸ் நாட் அப்சல்யூட். இந்தியால இட் இஸ் limited by parliament. பாராளுமன்ற சாரி, it is limited by constitution. அரசியலமைப்பால் கட்டுப்படுத்தப்பட்டதே இந்தியன் பார்லிமெண்ட். அப்ப அப்சல்யூட்ன்ற வார்த்தை பர்ஃபெக்டா தப்பாயிடும். புரிஞ்சுதா? I don't know how far you people are enjoying my first class. ஆனா கண்டிப்பா போர் அடிக்காம நம்ம கிளாஸை கொண்டு போயிடலாம். ஏன்னா ஆன்லைன்ன்றதான் நீங்க நினைக்கலாம் மேம், ஆன்லைன்ல வந்து போரிங்கா இருக்குமே மேம்னு. கண்டிப்பா கிடையாது. ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆஃப்லைன் கிளாஸை விடவே நல்லாவே போகும். ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸ்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஆன்லைன்ல அப்படி இருக்காது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம ஆன் டைம் நம்ம கரெக்டா ஸ்கெட்யூல்டா ஆன்லைன்ல முடிக்க முடியுதுன்னா அதுக்கு பெரிய காரணமே இதுதான். ஓகே, அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம யூடியூப்ல ரேபிட் ஃபயர்னு ஒரு செஷன் போடுவேன். நிறைய கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், எல்லாமே கொஸ்டின்ஸா டிஸ்கஸ் பண்ணுவேன். முன்கூட்டியே உங்களுக்கு டைம் நான் சொல்லிடுவேன். அப்ப நீங்க ஆன்லைன்ல யூடியூப்ல தான், எல்லா மொபைல்லுமே யூடியூப் இருக்கு, சிலர்லாம் ஜூம் இல்லைன்றீங்க, அதனால யூடியூப்ல போயிட்டா நீங்க ஆன்சர் அதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுல பூல் ஆப்ஷன் நம்ம போடலாம். பூல் ஆப்ஷன் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். சரியா? ஸோ அது நான் டைம் சொல்லிடுறேன். டெய்லி 9 o'clock இல்ல டெய்லி 8 o'clock அப்படி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நாங்க ஆல்ரெடி 6 PM ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இன்னும் சில ஸ்டூடெண்ட் ஒர்க்கிங் பீப்புள்லாம் இருக்கீங்கன்னாங்க, அதனால உங்களுக்காக நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக அது ஒரு 1/2 hour to 45 minutes செஷன் தான் யூடியூப்ல. ஸோ நம்ம போடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அழகான டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, சரி. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன, ஜுடிஷியல் சூப்பர்மசி. நம்மளோட 8th பாயிண்ட் வந்து ஜுடிஷியல் சூப்பர்மசி. இப்ப ஜுடிஷியல் சூப்பர்மசினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்தியாவோட ஹையஸ்ட் லா ஆஃப் த லேண்ட் எது அப்படின்னு கேட்டா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன். எஸ் ஆர் நாட்? இதுல நமக்கு சந்தேகம் இல்லையே. அப்போ இந்த ஹையஸ்ட் authority to interpret the constitution, அரசியல் அமைப்பில் உள்ள சட்டங்களை ஓகே இன்டர்பிரட்னா முடிவு செய்யக்கூடிய அத்தாரிட்டி யாரு அப்படின்னு கேட்டா நீதிமன்றம். இதான் இதற்கான விளக்கம். அப்படின்னு விளக்கம் அளிக்கக்கூடிய அத்தாரிட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட நீதிமன்றம். அதுதான் சூப்பர்மசி. ஓகே, இப்போ இவரை கார்டியன்னு சொல்லுவாங்க. இவர் என்னன்னு சொல்றோம் நம்ம, கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆர் இன்டர்பிரிட்டர். இந்த இன்டர்பிரிட்டர் கொண்ட தமிழ் வேர்டு எனக்கு தெரியல, யாராவது தமிழ் வேர்டு சொல்லுங்களேன் இந்த இன்டர்பிரிட்டர்ன்ற வேர்டுக்கு. இன்டர்பிரிட்டர் டு கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கும் தெரியலையோ? இன்ஃபேக்ட் இந்த ஜுடிஷியல் சூப்பர்மசின்றது எங்கேன்னு நம்ம காப்பி பண்ணணும்னு சொல்றேன். யுஎஸ்ஏல தான் இது ஆரிஜின் ஆச்சு. இது எங்க ஆரிஜின் ஆச்சுன்னா யுஎஸ்ஏல. யுஎஸ்ஏல ஒரு கேஸ் நடந்துச்சான். அந்த கேஸ்ல தான் ஜுடிஷியரி அவனை வந்து நான் தான் சுப்ரீம்னு டிக்ளேர் பண்ணியிருப்பான். அந்த கேஸ் பேர் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம், மெயின்ஸ்ல எழுத யூஸ் ஆகும். மார்புரி வர்சஸ் மெய்டான். ஆமா, மேடிசன் கேஸ் 1803. இதுலதான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருப்பான்னா, சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் சர்டைன் லா, சில சட்டங்களை நீதிமன்றம் ரத்து செய்தது. ஓகே, மேட் பை காங்கிரஸ். அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய பேர். ஓகே, இப்ப இந்தியால பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா,
இந்த பார்லிமெண்ட் மாதிரி யூஎஸ்ஏல இருக்கக்கூடியது காங்கிரஸ். இது போட்ட சட்டத்தை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி நான் தான் சுப்ரீம், நான் சொல்றேன் இந்த சட்டம் செல்லாதுன்னு, அப்போதான் இந்த ஜுடிஷியல் சூப்பர்மசின்ற வேர்டு எமர்ஜ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஜுடிஷியல் ரிவ்யூ. 9th one, ஜுடிஷியல் ரிவ்யூ. சரி, இத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னன்ட்டு. தே எக்ஸாமின் த லா and declare it as valid or invalid if violates the constitution. சட்டத்தை ஆய்வு செய்து அது செல்லத்தக்கது அல்லது செல்லாதது என்று நிர்ணயம் செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றது. previous slide, ஜெகதீஸ்வரி, previous slide. காப்பி பண்ணிட்டீங்களாப்பா? சோ சட்டத்தை எக்ஸாமின் பண்றாங்க, அது வேலிடா இன்வேலிடான்னு செக் பண்றாங்க. அண்ட் இஃப் இட் வயலேட்ஸ் த கான்ஸ்டிடியூஷன், அதை இன்வேலிட்னு டிக்ளேர் பண்றோம். ஓகேயா, ஃபைன். அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த இன்வேலிட்ன்ற வேர்டுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நல் அண்ட் வாய்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். சரிங்களா? சோ நல் அண்ட் வாய்டுன்றது ஒரு சட்டத்தை செல்லாதது, இன்வேலிட்னு டிக்ளேர் பண்றது. ஜுடிஷியல் டிக்ளேர் பண்ணும்போது நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜுடிஷியல் ரிவ்யூவும் நம்ம எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம்? யூஎஸ்ஏல இருந்து தான் எடுத்தோம். நெக்ஸ்ட், 10th வேர்ட், ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இது என்னன்னா, proactive role played by judiciary. proactive role னா மிக எப்படி சொல்றது, proactive கூகுள் கேட்போம் அதுக்கான சரியான தமிழ் வேர்ட். எனக்கு அதுக்கு தமிழ் வேர்ட் தெரியல, யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. தமிழ் செயலுக்க சரியான தமிழ் வேர்ட் வரலையே. விரைந்து செயல்படுதல் நினைக்கிறேன், அதுதான் ப்ரோஆக்டிவ். ஓகே, விரைவாக செயல்படுதலை ப்ரோஆக்டிவ்னு சொல்லுவோம். சோ நீதிமன்றம் விரைவாக செயல்படக்கூடிய தன்மையை நம்ம ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு சொல்றோம். பொதுவாக இந்தியாவில் எப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்க தான் கேஸ் போடணும். லோக்கஸ் ஸ்டாண்டின்னு சொல்லுவோம். லோக்கஸ் ஸ்டாண்டி இது யாருன்னா பாதிக்கப்பட்டவங்க. இந்த பாதிக்கப்பட்ட நபர் மட்டும்தான் சூட் ஃபைல் பண்ண முடியும்னு வச்சிருந்தோம். ஆனா இப்ப ஜுடிஷியரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவைப்பட்டா யாருமே கேஸ் ஃபைல் பண்ணலனாலும் சூமோட்டோனா தானே முன் வந்து ஒரு தீர்ப்பை நான் வழங்குவேன், அநீதி அதிகமாகும் போது நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் முன் வந்து தீர்ப்பு வழங்க எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றதுதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஜுடிஷியரி ஆக்டிவா இருக்கான், அவ்வளவுதான் விஷயம் அங்க. சரியா? இவன் என்னென்ன பண்றான் அப்படின்னா 3 விஷயம் பண்ணுவான். அகைன், he protects rights, ரைட்ஸை பாதுகாப்பான். protect justice, நீதியை பாதுகாப்பான். and interpret law, சட்டங்களை முடிவு செய்வான். இதுதான் இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் மூலமா இவன் செய்யற 3 விஷயங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எந்த கேஸ் சொல்லலாம்னு பாக்குறேன். ரைட் டு ஸ்லீப். நம்மளாம் தூங்க முடியுமா?
நம்மள தூங்காத அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இப்ப அது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லல. ஆனா இனி அது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படும். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜுடிஷியல். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ சில ரைட்ஸ் எல்லாம் அவனே தானே முன் வந்து நமக்காக செயல்படுத்தி கொடுக்கலாம். ஓகே, அதுதான் நம்ம சொல்றோம் ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு. நெக்ஸ்ட், இப்ப இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் எங்க ஆரிஜின் ஆச்சுன்னு பார்ப்போம். இது ஆரிஜின் கொடுத்த ஒரு பேர் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அத்தூர் சிச்சல் சிங், அதுவும் சிச்சல் சிங்கர், சிச்சல் சிங்கர். இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை பயன்படுத்தியவர் 1947ல. இங்கல யூஎஸ்ஏல யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியால இது எப்ப எமர்ஜ் ஆகுதுன்னு நான் சொல்றேன். 1975 to 1977ல it emerged in India with the help of PIL, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலமாக, பொது நல வழக்கின் மூலமாக இந்தியால இது எமர்ஜ் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? பொது நல வழக்கின் மூலமாக இந்தியால இது எமர்ஜ் ஆகுது 1975 to 77ல. இப்ப வாட் இஸ் PIL பார்க்கலாம். பொது நல வழக்குனா என்னன்னு தெரியணும் இல்லையா? இது சிம்பிளா இப்ப சொல்லுவோம், நம்ம ஃபர்தர் பார்த்துக்கலாம். பப்ளிக் இன்ட்ரெஸ்டுக்காக anyone can file a writ. ஓகே, writ என்பதை யார் வேண்டும் என்றாலும் ஃபைல் பண்ணலாம். அதுதான் நமக்கு PIL. பொது நலத்திற்காக ஃபைல் பண்ணலாம். அதுவும் ரிட்ன்றது பொதுவாக யார் வேணாலும் ஃபைல் பண்ணலாம். எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போயிடுச்சு, இந்த ரிட்ன்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதி பேராணைகள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காக போடக்கூடிய ஒரு பெட்டிஷன். இட்ஸ் a petition for fundamental rights. அதுதான் ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இத பொது நலத்துக்காக போட முடியுமானா போட முடியும். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ல ஒரு பள்ளம் இருக்கும், பள்ளத்துல யாராவது விழுந்து இருப்பாங்க, பாதிக்கப்பட்டவங்க கேஸ் போட்டுக்க மாட்டாங்க. ஆனா அந்த பள்ளத்துக்காக நான் ரிட்ஸ் போடுவேன். எப்படின்னா நாளைக்கு நான் அதுல விட மாட்டேன்னு என்ன நிச்சயோட்டு கேஸ் போடுவேன். அதுதான் பொது நல வழக்கு. இப்ப அர்த்தம் புரிஞ்சுதா? இது ஆக்சுவலி எப்ப போட்டாங்கன்னா கத்தூன் அப்படின்னு ஒரு கேஸ். அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ், ஜெயில இருக்கவங்க இவங்களோட நிலை சரியில்லை, பல 40,000 பேப்பிள் வந்து அண்டர் ட்ரையல்னு பல வருஷமா ஜெயில இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் யாருமே நியாயம் கொடுக்க மாட்டேன்றீங்க, நான் கேட்பேன்னு சொல்லி ஒருத்தங்க கேஸ் போட்டாங்க. அப்ப அவங்களுக்காக போடப்பட்ட அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் அண்ட் பிரிசன் உள்ள இருக்கவங்களுக்குமே ஒரு நல்ல ஹெல்த்தியான என்வரான்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லி போடப்பட்ட கேஸ், அவங்களோட ரைட்ஸ்க்காக. அப்ப இந்த கத்தூன் கேஸ்ல ஜுடிஷியரி கொடுத்த தீர்ப்பு தான், இன்னொரு நபருக்காக யார் வேண்டும் என்றாலும் வழக்கை தொடரலாம். anyone can file a case for another person's rights and goodwill. இந்த கேஸ்ல 40,000 பிரிசனர்ஸ் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ். அதுதான் அந்த ஃபேமஸான கேஸ். நம்ம அந்த கேஸ் எல்லாம் பின்னாடி பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சது இல்லை. ஏன்னா இந்த வார்த்தைகள் அடிப்படையானது. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா புரிஞ்சு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு அடுத்த டாபிக் நான் போகும்போது உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இல்லாம போகும். நமக்கு இங்கே வந்து இந்த வார்த்தைகள்லாம் ஒழுங்கா நம்ம பார்க்கல, புரிஞ்சுக்கல அப்படின்னா நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது என்னவோ மேம் சொல்றாங்க அப்படின்னு படிப்போம். ஆனா நமக்கு மெயின் திங் இது எல்லாமே தெளிவா இருக்காங்க. இப்போ உங்களுக்கு பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச், நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு இந்த PDF ஷேர் ஆயிடும் அண்ட் நம்மளோட நோட்ஸும் ஷேர் ஆயிடும். ஃப்ரீ லேர்னர்ஸ் யாராவது கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இல்ல டெலிகிராமும் பண்ணலாம், பண்ணிட்டு நீங்க இந்த ஹேண்ட் அவுட் வாங்கிக்கலாம். இல்ல இந்த கோர்ஸ்ல நான் சேரணும் மேம், இந்த PCM பேட்ச் நான் சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மிஸ் பண்ணாம
நீங்க ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு ஃபீ பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி ஐ திங்க் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எந்த ஆங்கிள் எப்படி இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொண்டு போக போறோம்ட்டு. ஓகேங்களா? இதே மாதிரிதான் எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும். அதனால உங்களுக்கு படிக்கக்கூடிய டிஃபிகல்ட்டியும் தெரியாம படிக்கிறதையும் ஜாலியா படிக்கலாம். இப்போ 1.5 hours கிளாஸ் போச்சு, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சா என்ன? ஒரு நாளைக்கு 1-2 கிளாஸ் பார்க்கறது அவ்வளவு கஷ்டம் இல்லையே. எஸ், உங்களோட ஒப்பீனியனை நீங்க போடலாம், தப்பே இல்லை. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, யூடியூப் செஷன் அதையும் பாருங்க. அதுவுமே நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும். அதுல சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கேதர் பண்ணீங்கன்னா நிறைய நீங்க படிக்கலாம். அதாவது படிப்புக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், நானே வந்து நான் நினைப்பேன் நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமோ அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் கேட்பாங்க, ஏன் மேம் நீங்க நிறைய புக்ஸ் வாங்குறீங்கன்ட்டு. புக்க மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் லைஃப்ல கிடையாது. நமக்கு தெரியும்ன்ற இதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு இன்னும் தெரியலன்னு லேர்ன் பண்ண நமக்கு இன்னும் இன்க்விசிட்டிவான தாட்ஸ், ரொம்ப ப்ராட் மைண்டட்னஸ் ஏற்படும். அதனால நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இப்ப இந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கும் போது இதே தானே மேம் யூடியூப்ல சொல்லி கொடுக்க போவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. யூடியூப்ல நான் ஒரு 4 பாயிண்ட் சொல்லும்போது 5வது ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப அதை நீங்க நோட் பண்ணலாம்ல. அப்ப எவ்ரி ஸ்மால் திங் இஸ் இம்பார்ட்டன்ட். சின்னது தானேன்னு எதையுமே நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்ல மிஸ் பண்ணிடுவோ கூடாது. சரிங்களா? எஸ் ஐஸ்வர்யா, பிகாஸ் G1 G2 பேட்ச் வந்து நமக்கு வந்து அந்த டைம்குள்ள முடிக்க வேண்டிய ஒரு கன்ஸ்டன்ட் இருந்துச்சு. அதனால பிலிம்ஸ்க்காக மட்டுமே அதை ரன் பண்ணிடும். இந்த பேட்ச் அப்படி கிடையாது இல்லைங்களா ஐஸ்வர்யா? இது PCM பேட்ச். அப்போ மெயின்ஸுக்கும் நீங்க கண்டென்ட் ரெடி ஆகும் மென்டலி. அதுல எழுதுறதுக்கு ஸ்கிரிப்ட் வரணும் நமக்கு. அதனால இந்த பேட்ச் இன்னும் கொஞ்சம் அண்ட் நமக்கு அந்த டைம் பவுண்டட் ஸ்ட்ரெஸ் இல்லாதனால அழகா நீட்டா பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, fine. Thank you my dear students. Have a great day. I'll catch you again. So Monday, இதுக்கு நாளைக்கு கிடையாது, சண்டே எப்பவுமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. டெஸ்ட் கூட சாட்டர்டே தான் நமக்கு. ஓகே, ஸோ சண்டே உங்களுக்கும் உங்க ஃபேமிலி டைமும் முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மண்டே உங்களுக்கு அடுத்த கிளாஸ், அதுக்கான போஸ்டர் உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல்லையும் லான்ச் ஆகும், உங்க பேட்ச்லயும் போடுவேன். மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. சில கிளாஸஸ் மட்டும் ஈவினிங் நடக்கும் 4 o'clock. அதையும் நான் சொல்றேன். அது ஏன்ற காரணம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா நமக்கு எடுக்கிறவங்க சில Group 1, Group 2 service la irukavanga and sila professors also. Okay, thank you, have a great day, bye bye.